இந்த வழக்கில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு சம்பவம் நடந்த மறுநாள் காலையில் 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்து பிரஸ் மீட் குடுத்தாங்க. அவங்க பிரஸ் மீட் குடுக்கலன்னா, தாவேகாவோட அவங்க என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னே தெரியாது. அது 2 முக்கியமான நபர்கள் யார் தெரியுமா? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்புறம் வந்து மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பிரதர் மவுண்டைன் அவர்கள். இவங்க வந்து அன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்து நிலைமையை தெளிவாக சொல்லி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லணுன்னா தாவேக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் இல்லைங்களா? இந்த நேரத்தில் அவங்க வந்து அவங்களுக்கு தான், அவங்க 2 பேருக்கு தான் வந்து நன்றி சொல்லிக்கணும். எஸ், அன்பானவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சிபிஐ விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். சிறப்பு புலனாய்வு குழு 1 நபர் ஆணைய விசாரணைக்கு தடை. கரூரில் 41 பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. கரூரில் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு உள்ளது. இந்த விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. கரூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கடந்த 27ஆம் தேதி ஏற்பட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது. கரூர் சம்பவத்தை முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான 1 நபர் ஆணையம் விசாரித்து வந்தது. இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நடைமுறைகளை வகுக்க வேண்டும். அதுவரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி அளிக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்று வெளிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி என் செந்தில்குமார் கடந்த 3ஆம் தேதி விசாரித்தார். அப்போது அவர் கரூரில் 41 பேர் பலியான வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு எதிராக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ராதாவ் அர்ஜுனா சார்பில் வக்கீல் எஸ் விஜய் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இதேபோல் கரூர் சம்பவ விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி கூட்ட நெரிசலில் பலியான சிறுவன் பிரித்திக்கின் தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் வக்கீல் அமன் மாலிக், பலியான தங்கை கோகுல்ஸ்ரீ மற்றும் அவரை திருமணம் செய்ய இருந்து பலியான ஆகாஷ் ஆகியோரின் சார்பில் கோகுல்ஸ்ரீயின் சகோதரர் பிரபாகரன் சார்பில் வக்கீல் பாலாஜி சீனிவாசனும் சந்திராவின் கணவர் செல்வராஜ் தரப்பில் வக்கீல் லட்சுமி நாராயணனும் ரிட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இது தவிர சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பாரதிய ஜனதா வக்கீல் ஜிஎஸ் மணியும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். அப்போது தவேக சார்பில் மூத்த வக்கீல் கோபால் சுப்பிரமணியம் ஆஜராகி சென்னை ஹைகோர்ட் தனி நீதிபதி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து முதல் விசாரணையில் எடுப்பிலே உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் தவேக தலைவர் விஜய் முன்னணி தலைவர்களின் தரப்பு வாதங்களை கேட்காமலேயே அவர்கள் குறித்து கடுமையான கருத்துக்களை தெரிவித்தார். அப்போது நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய மனு கிரிமினல் ரிட் மனுவாக தாக்கல் செய்ய முடியுமா? மதுரை ஹைகோர்ட் கிளை வரம்புக்கு உட்பட்ட கரூர் விவகாரத்தை சென்னை ஹைகோர்ட் விசாரித்தது எப்படி என கேட்டார். மேலும் விஜய் சென்ற பஸ் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? நெரிசலில் பலியானவர்களை சந்திக்காமல் விஜய் மற்றும் நிர்வாகிகள் ஓடிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். ஆனால் போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரிலேயே விஜய் கரூரிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக தவேக தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை அடுத்து தமிழக அரசு தனது தரப்பு வாதங்களை முன்வைத்தது. பாருங்க, அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இதற்கிடையே கரூர் நெரிசல் வழக்கில் 13ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்று சுப்ரீம் கோர்ட் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி நேற்று நீதிபதிகள் பரபரப்பு தீர்ப்பு அளித்தனர். அப்போது நீதிபதிகள் 41 உயிர்கள் பலியாக 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த கரூர் கூட்ட நெரிசல் நாட்டு மக்களின் மனதில் நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நெருங்கிய உறவுகளை இழந்து நிற்போரின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யப்பட வேண்டியுள்ளது.
இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தின் முக்கியத்துவத்தை உணராமல் அது குறித்து ஊடகங்களில் போலீசார் தெரிவித்த கருத்துக்களையும் அவற்றில் வெளிப்பட்ட அரசியல் துணியும் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணையை எதிர்நோக்கும் மக்கள் மனதில் சந்தேகத்தை உருவாக்கும். குற்றவியல் நீதி நடைமுறையில் புலன் விசாரணை மீது பொதுமக்கள் வைத்துள்ள சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் நம்பிக்கை விசுவாசத்தை மீட்க வேண்டும். இது போன்ற நம்பிக்கையை விதைக்கும் விதமாக இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் புலன் விசாரணை முழுமையாக சுதந்திரமாகவும் பாரபட்சமற்றதாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் மக்களின் அடிப்படை உரிமைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி நாட்டு மக்களின் மனசாட்சியை உலுக்குவதாகவும் உள்ளதால் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை அவசியமாகிறது. இதற்கான இடைக்கால நடவடிக்கையாக கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் நீதியை நிலைநாட்ட சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டியுள்ளது. நியாயமான விசாரணை மக்களின் அடிப்படை உரிமை என்பதில் சந்தேகம் இருக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து நீதிபதிகள் கீழ்கண்ட உத்தரவுகளை பிறப்பித்தனர். அதன் விவரம் பின்வருமாறு choose the best answer following best answer. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக கரூர் டவுன் போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்துள்ள வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. வழக்கை புலனாய்வு செய்ய உயர் அதிகாரியையும் அவருக்கு உதவ சில அதிகாரிகளையும் சிபிஐ இயக்குனர் உடனடியாக நியமிக்க வேண்டும். கரூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட், டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஹைகோர்ட் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு முதலமைச்சர் ஏற்படுத்தியுள்ள ஒரு நபர் விசாரணை ஆணைய மாவட்டத்தின் முதல் தகவல் அறிக்கை இதுவரை சேகரித்த டிஜிட்டல் உள்ளிட்ட ஆவணங்கள் வழக்கு தொடர்புடைய ஆவணங்கள் அனைத்தையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமாம், நாம் ஏற்கனவே சொன்னதானே, மாநில அரசு மூலமாக ஆதாயம் பெறும் ஒரு நபர் விசாரணை ஆணையம் நடுநிலையாக இருக்காது. அதை தான் கோர்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு உள்ளதால் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து பிறப்பித்த ஹைகோர்ட் உத்தரவு ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை நியமித்த உத்தரவு இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. சிபிஐ குழுவுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வாகனம் உள்ளிட்ட வசதிகளை அளித்து தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். சுதந்திரமான பாரபட்சமற்ற புலன் விசாரணையின் நோக்கத்தை நிறைவேற்ற சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 நபர்கள் கண்காணிப்பு குழு அமைக்கப்படுகிறது. இந்த குழுவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐஜி அந்தஸ்துக்கும் மேல் உள்ள தமிழர் அல்லாத 2 அதிகாரிகளையும் நியமிப்பார். அஜய் ரஸ்தோகி குழு சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும். மேலும் புலன் விசாரணை நடத்த வேண்டியவை குறித்த உத்தரவுகளை சிபிஐக்கு பிறப்பிக்கும். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ திருடும் ஆதாரங்களை அவ்வப்போது ஆய்வு செய்து புலன் விசாரணை இறுதி கட்டத்தை எட்டுவதை உறுதி செய்ய வேண்டும். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நியாயமான, வெளிப்படையான, சுதந்திரமான புலன் விசாரணையை உறுதி செய்வதற்கு கூட்ட நெரிசல் தொடர்பான அல்லது அது சார்ந்த விவகாரங்கள் அனைத்தையும் இந்த குழு விசாரிக்க வேண்டும். அஜய் ரஸ்தோகி பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் குழுவுக்கான நடைமுறைகளை உருவாக்க வேண்டும். அஜய் ரஸ்தோகி அவருக்கான ஊதியத்தையும் கண்காணிப்பு குழுவுக்கு தேவையான அலுவலகம், வாகனம் உள்ளிட்ட வசதிக்கான செலவினத்தை நிர்ணயிக்கலாம். இந்த செலவுகளை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும். குழுவுக்கும் சிபிஐக்கும் இடையே தகவல் பரிமாற்றத்துக்கு ஒருங்கிணைப்பு அதிகாரியை தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும். அஜய் ரஸ்தோகி குழு சிபிஐ புலன் விசாரணை முறையாக செயல்பட பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது. கரூர் சம்பவத்தின் தீவிரத்தை கருதி கண்காணிப்பு குழு கூட்டத்தை பொறுப்பேற்ற உடனே நடத்துமாறு அஜய் ரஸ்தோகியை கேட்டுக்கொள்கிறோம். புலன் விசாரணை குறித்த மாதாந்திர முன்னேற்ற அறிக்கையை கண்காணிப்பு குழுவிடம் சிபிஐ அதிகாரிகள் அளிக்க வேண்டும். சிபிஐ தாக்கல் செய்யும் மாதாந்திர முன்னேற்ற அறிக்கை கண்காணிப்பு குழு சுப்ரீம் கோர்ட்டின் பரிசீலனைக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாக்கல் செய்யும். புலன் விசாரணையை சட்டப்படி குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் நடத்தி முடிக்க வேண்டும். இந்த இடைக்கால உத்தரவு பதில் மனுவை விசாரித்து பிறப்பிக்கும் உத்தரவுக்கு கட்டுப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக்கா பாதிக்கப்பட்டவர் தாக்கல் செய்த மனுவை உள்ளிட்ட 5 மனுக்களுக்கு தமிழ்நாடு அரசு 8 வாரங்களுக்குள் பதில் அளிக்க வேண்டும். நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்து முடித்தவுடன் தமிழக அரசின் ஆஜரான வக்கீல் சிபிஐ விசாரணை கோரி செல்வராஜ் மனு தாக்கல் செய்யவில்லை என்று
தெரிவித்து பதிவாளர் அலுவலகத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இதுபோல சிபிஐ விசாரணை கோரிய பன்னீர்செல்வத்தின் மனைவியும் பலியான தனது மகனை தான் தனியாக வளர்த்து வந்ததாகவும் மனுதாரர் வளர்க்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வக்கீல்கள் அபிஷேக் மனு சிங்வி, பி வெல்சன் தற்போது சிபிஐ விசாரணை கேட்டு தாக்கல் செய்த மனுக்களை அவர்கள் தாக்கல் செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க வேண்டும். இதற்கு நீதிபதி பிற மனுக்களும் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதனால் எவ்வித பாதிப்பும் இல்லை. இருப்பினும் இது குறித்தும், அதாவது மோசடியாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது, இது குறித்தும் விசாரிக்கப்படும். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது இடைக்கால உத்தரவாகும். ஐயாப்பா, இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்றும் தெளிவுபடுத்தினார். என்னப்பா இது, இப்போ சிபிஐ விசாரணை பண்ணுறாங்களா இல்லையா தெரியல. சரி, ஓகே, நல்லது. எது எப்படியோ சிபிஐ விசாரணை நியாயமாக நடந்து தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது என்னதான் நடந்துச்சு, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க எப்படி சொல்கிறாங்க, ஏதோ யூகங்கள் தேவையில்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு நடுவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த தாவேக்காவோட அந்த லோக்கலில் இருக்க பொலிட்டிஷியன் ஒருத்தர் வந்து அந்த குடும்பங்களுக்கு மாதம் 5000, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு செலவு, மருத்துவ காப்பீடு இதெல்லாம் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம். இதை வந்து நீங்கள் முதலே செஞ்சுருக்கலாமே, இது முதலே பண்ணியிருக்கணும். என்னன்னு தெரியல, அரசியலுக்கு புதுசாக வந்ததுனாலே என்னன்னு தெரியல, கொஞ்சம் தாமதமாக லேட்டாக தான் எல்லா முடிவும் எடுக்கிறீங்க இல்லையா? அது எல்லாரும் பண்ணுறது தானே, போக சரியாயிடும். தாவேக்கா இப்போது சரியான பாதையில் போயிட்டு இருக்கு. நல்லதுங்க. சிபிஐ விசாரணை வரட்டுமே, வந்து என்னதான் அப்படின்னு அந்த வியூகங்களுக்கு பதில் சொல்லட்டுமே, என்னதான் நடந்துச்சுன்னு மக்களுக்கு தெளிவாக புரிய வைக்கட்டுமே. நல்லதுங்க. நன்றி. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.